ஹலோ கைஸ், குட் ஈவினிங். நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன டிப் பார்க்குறோம். அந்த சின்ன டிப் பார்த்துட்டு அது வந்து நீங்கள் ரோட்டரி ஆக்சிஸ் 5 ஆக்சிஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த சிமுலேஷனுக்கு அந்த டிப் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து 5 ஆக்சிஸ் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 5 ஆக்சிஸ் ரோட்டரி, சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஏன் 5 ஆக்சிஸ் நம்ம பண்ணல அப்படின்னா, அதில் சில லிமிடேஷன்ஸ் இருந்தது. அதே மாதிரி நமக்கு தெரியும், பட் இன்னொருத்தவங்களுக்கு டீச் பண்ணும்போது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணணும், அதுக்குண்டான எக்ஸசைஸ் ப்ரிப்பரேஷன், அதுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ நம்ம இப்போ அதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதனால வந்து நம்ம இப்போ என்னன்னா 5 ஆக்சிஸ் டூல் பார்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ நமக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் 5 ஆக்சிஸ் வந்து எல்லா விதமான டூல் பார்ட்ஸும் உங்களுக்கு இப்போ டீச் பண்ணப்படும். அதே மாதிரி இது யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி யார் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இதை வந்து நாங்கள் டீச் பண்ண போகிறோம். அதாவது பேசிக்காக, அதாவது 3 ஆக்சிஸ் வரைக்கும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து நம்ம வந்து இதில் டீச் பண்ண போகிறோம். மிச்சம் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து இதை ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறதில்ல. எதுக்காக அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 4 ஆக்சிஸ் வரைக்கும் ஒரு நல்ல நாலேஜ் இருந்தால் 5 ஆக்சிஸும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்கன்னா நம்ம இதை வந்து ப்ரிஃபர் பண்ண முடியாது. அதேமாதிரி 4 ஆக்சிஸ் வரைக்கும் நல்ல இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ண தெரிஞ்சால் 5 ஆக்சிஸ் பண்ணிக்கலாம். 3 ஆக்சிஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணுறவங்க வந்து தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 ஆக்சிஸ் ப்ளஸ் 5 ஆக்சிஸ் வந்து எடுத்து பண்ணிக்கலாம், சரிங்களா? இதோட நார்மல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4+5 வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 மந்த் எடுக்கும். டெய்லி கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும். பர் டே 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைம் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அதாவது டிஃப்ரெண்ட் வேரியன்ட் மாடல்ஸில் டிஃப்ரெண்ட் வேரியபிள் கண்ட்ரோலபிள் ஆப்ஷன்ஸோட நம்ம இந்த 5 ஆக்சிஸ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், சரிங்களா? இதில் வந்து நம்ம வந்து இந்த டூல் பார்ட்ஸில் இருக்கிற இந்த 5 ஆக்சிஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பயன்படுத்த போகிறோம். அதே மாதிரி 3Dயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஸ்பீட் டூல் பார்ட்ஸ் இது வந்து செப்பரேட் டாபிக், இந்த 5 ஆக்சிஸோட சேர்ந்து வராது. இதையும் வந்து நம்ம இன்க்ளூசிவ் பண்ணியிருக்கோம். இனி வரப்போகிற, அதாவது 2024 ஜான்வரியிலேருந்து நம்மளோட சிலபஸஸ், ப்ரைஸிங் சேஞ்சஸ் எல்லாமே இருக்க போகுது. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் புது வெர்ஷன்ஸில் இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கும், சரிங்களா? ஸோ யாருக்காவது 5 ஆக்சிஸ் கிளாஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன அப்ரோச் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு அந்த டிப்புக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பேக் பிளாட் பண்ணுறோம், சரிங்களா? பேக் பிளாட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் டூல் தான் ரொட்டேட் ஆகும். பேக் பிளாட்ன்றது என்ன, உங்களுக்கு பேக் பிளாட் அப்படின்றதுக்குள்ளே போனீங்கன்னா எஸ் அமுத்துனீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக மூவ் ஆகும். எஸ் அமுத்திட்டே இருந்தீங்கன்னா ஆர் அமுத்துனீங்கன்னா கண்டினியூஸாக ரன் ஆகும். இது வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம், ஸ்பீட் ரெடியூஸ் ஆர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு சிமுலேஷன், எப்படி ஓடுன்ற ஒரு சிமுலேஷன். ஆனால் லாஜிக்கலி நமக்கு டூல் வந்து ஹெட் டு ஹெட்டாக இருந்தால் தான் இப்படி டில்ட் ஆகும். இப்போ நமக்கு ரோட்டரி ஆக்சிஸ் வந்து நமக்கு கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்மளுக்கு ஒரு சி ஆக்சிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி நம்ம ரொட்டேட் பண்ண வைக்கிறது சிமுலேஷன்லன்னா, ஒன்று மெஷின் சிமுலேஷனில் இப்போ பார்த்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு இங்கே பார்க்கும்போதே 4 ஆக்சிஸும் சரி, HMC யூஸ் பண்ணும்போதோ இல்லை நம்ம 5 ஆக்சிஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு இது வந்து இந்த பார்ட்டு தான் ரொட்டேட் ஆகிற மாதிரி காமிக்கணும்னா நீங்கள் இங்கே பேக் பிளாட் கொடுத்துக்கோங்க. பேக் பிளாட்டில் வந்து இங்கே ஒரு பட்டன் இருக்கும், ஆப்ஷன்ஸ் அப்படின்னு. இந்த ஆப்ஷன்ஸ் போய்க்கோங்க. இதில் சிமுலேட் ரோட்டரி ஆக்சிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்க. இப்படி தான் உங்களுக்கு வந்து பார்ட் தான் ஆக்சுவலி என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும், உங்களுக்கு கிளியராக வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நார்மலாக உங்களுக்கு வந்து சிமுலேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்ட்டை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஸ்பிண்டில் வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ பாஸ் பண்ணுவோம். சில டைம் நம்ம இந்த டூல் பார்த்தை வந்து வெரிஃபை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். வெரிஃபை பண்ணுறோம்.
ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா ரைட் கிளிக் ஐசோமெட்ரிக் வியூ. சரிங்களா? நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து பேக்பிளாட் பண்ணி ரன் பண்றோம் இல்லையா? இப்போ வந்து பாருங்க, நான் கொஞ்சம் ஸ்லோ வச்சுக்கிறேன். வந்து ஸ்டாக் வந்து நம்ம ஷேடட் வச்சுக்கலாம். நம்மளுடைய ஓகே, ஸோ இப்படி இருக்கு இல்லைங்களா? இப்படி வந்து ரன் ஆகுது. நம்மளுக்கு வந்து இங்க இதுதான் ஸ்பிண்டில் தான் ரன் ஆகிற மாதிரி இருக்கு. ஆனா நமக்கு மிஷின்ல வந்து இப்போ இதுல வந்து சி ஆக்சிஸ் ரோட்டரி ரன் ஆகும்னா என்ன பண்ணிக்கோங்க, வியூல வந்து டூல் அப்படின்னு வச்சிருங்க. என்ன பண்ணிடுங்க, டூல் டூல் போயிட்டு இப்போ ஹோம்ல போயிட்டு வெரிஃபை கொடுங்க. உங்களுக்கு வந்து நார்மலா இப்போ ஒர்க் பீஸ் உங்களுக்கு வந்து இது வந்து மிஷின் வேரியண்ட்ல பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகும், இதுல ரொட்டேட் ஆகும். நார்மலா நீங்க சிமுலேட் பண்ணும்போது வந்து ஹெட் தான் உங்களுக்கு என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகிற மாதிரி காமிக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது மூலியமா நீங்க பேக்பிளாட் பண்ணும்போது ரோட்டரி ஆக்சிஸ் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க செட் பண்ணிக்கலாம். இது 4 ஆக்சிஸ்க்கும் யூஸ் ஆகும், 5 ஆக்சிஸ்க்கும் யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ யாருக்காவது 5 ஆக்சிஸ் வேணும்னா, கிளாஸ் வேணும்னா என்னை அப்ரோச் பண்ணலாம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கீழே வந்து ஒரு ஜாப் டெஸ்கிரிப்ஷன் போடுறேன். அதாவது மாஸ்டர் கேம் 3 ஆக்சிஸ் மோல்டை ப்ரோக்ராமர் தேவைப்படுறாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட தேவைப்படுறாங்க. யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா எனக்கு வந்து ரெஸ்யூம்ஸ் நம்பருக்கு வந்து அனுப்பி விடுங்க. நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சேலரி வந்து மினிமம் 60,000 ப்ளஸ் இருக்கும். கண்ட்ரி வந்து துபாய். சரிங்களா? யாருக்காவது தேவைப்பட்டாலும் ரெஃபர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.